ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு பாடத்தோட 2வது பேஜ் பார்க்க போகிறோம். முதல் பேஜ்னு நீங்கள் பார்க்கலன்னா அதனோட வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதனோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து 22 பாகங்களும் 8 அட்டவணைகளும் 395 சட்டப்பிரிவுகளும் கொண்டது. இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் நடைமுறைப்படுத்தப்பட்டதும் 26 தான். நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த பாயிண்ட்லேயே அதான் சொல்லியிருப்பாங்க. சிலம்ப இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. பிரேம் பிரெகாரி நரேன் ரைடா அப்படின்றவர் தான் இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பாரு. நம்மளோட இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் அப்படின்னு கொண்டு இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு கூற்றில் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கூட கேட்கலாம். ஸோ ஒரு தாட்டி எல்லாமே இந்த பாடத்தில் வாசித்து விட்டுக்கோங்க. எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விட மிகவும் நீளமானது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு. இதை கொடுத்து கேட்பாங்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு. இதனோட கூறுகள் பார்த்தீங்கன்னா இது வந்து வெவ்வேறு நாடுலேருந்து பெறப்பட்டது. நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழா தன்மை கொண்டது. இந்தியா வந்து சமயசார்பற்ற நாடாக்கும், எல்லாருக்கும் சுதந்திரமான நீதித்துறையை வழங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறையை அரசாங்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா 18 வயது நிரம்பியவருக்கு முழு அதாவது வயது வந்தவருக்கு வாக்குரிமையும் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் சிறப்பு கூறுகள். முகவுரைனா பிரம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு புக்குன்னு எடுத்துக்கோன்னா அதுக்கு வந்து நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அதுதான் முகவுரைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நமக்கு அரசியலமைப்பு சட்டத்திலையும் முகவுரை அப்படின்றத எழுதியிருப்பாங்க. எது எந்த பிரிவில் இருக்குது அப்படின்றத அந்த முகவுரையில் சொல்லியிருப்பாங்க. முகவுரைனா பிரம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட புக்கு திறந்ததும் ஃபஸ்ட்டு முகவுரை இருக்கிறனால இது வந்து அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்கிறது எதுன்னு கேட்பாங்க. முகவுரைன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அது உருவாக்கப்பட்டது, அது எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் 1947 ஜனவரி 22 இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம முடிச்சிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 சொற்களை வந்து புதிதாக சேர்த்துப்பாங்க. அது எப்போன்னு பார்த்தோன்னா 1926 42வது சட்டத்திட்டப்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. 42வது சட்டத்திட்டப்படி 3 சொற்கள் சேர்க்கப்பட்டது. அந்த 3 சொற்கள் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அந்த முகவுரை வந்து எந்தனோட சொல்ல வச்சு அடிப்படை ஆரம்பம்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வச்சு தான் முகவுரை தொடங்கும். இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்போட ஆதாரம். ஸோ மக்களே இல்லைன்னா அரசியலமைப்பு வந்து வேஸ்ட்டு தானே. அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ மக்கள் தான் அரசியலமைப்புக்கு ஆதாரம். நம்மளோட முகவுரை வந்து என்ன கூறுது அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் கொடுத்து இதை வந்து வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவின் அரசியலமைப்பு முகவுரை என்ன கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஜாக்கு இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதனோட முக்கிய நோக்கம்னு பார்த்தோன்னா மக்களுக்கு அரசியல், சமூக, பொருளாதார, அரசியல் நீதிமன்றங்களை தான் முகவரியோட முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் 1789 பிரெஞ்சு புரட்சி நடக்குது. அதில் 3 முக்கிய முழக்கங்கள் வந்து இருக்குது. சுதந்திரம் பெற்றதும் நமக்கு சமத்துவம் வரணும், சமத்துவம் வந்ததும் நம்மளோட எல்லாமே சகோதரத்துவமாக மாறிடணும். இதுதான் முக்கிய முழக்கங்களாக பிரெஞ்சு புரட்சியில் இருந்து. பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்துச்சு? 1789. குடியுரிமை வந்து எந்த நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு. குடியுரிமை வந்து எந்த நாட்டிலேருந்து வந்துச்சு? இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு. குடியுரிமையை வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டிசன்னா மக்கள். சிட்டிசன் என்னும் சொல் வந்து சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. இது வந்து கேட்பாங்க. சிட்டிசன் என்னும் சொல் வந்து எதுலேருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழியில். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் எந்த மாதிரியான குடியுரிமையை வழங்குதுன்னு கேட்பாங்க. ஒற்றை குடியுரிமை. இது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை தான் இந்திய அரசியலமைப்பு மக்களுக்கு வழங்குது. இது வந்து எத்தனாவது பாகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாகமாக இருக்குது. எந்தெந்த சட்டப்பிரிவுலாம் குடியுரிமை கீழே வரும்னா 5லேருந்து 11 வரைக்கும். குடியுரிமை சட்டம் வந்து 1955 இயற்றப்பட்டது. குடியுரிமை பெறுதலும் இழத்தலும் வழிகள் இருக்குது. குடியுரிமை பெறுதல் வந்து 5 வழிகள், இழத்தல் வந்து 3 வழிகள். இதுவும் கேட்பாங்க. குடியுரிமைனா இங்கிலாந்துலேருந்து வந்தது என்று சொல்லு. சிட்டிசன்னா மக்கள்னு சொல்லணும். சிட்டிசன் சொல் வந்து சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழியிலேருந்து வந்தது. இதோட பொருள் வந்து ஒரு நகர அரசியல் வசிப்பவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழங்குது. குடியுரிமை சட்டம் வந்து 1955. குடியுரிமை பெறுதல் வந்து 5 வழிகளில் பெறலாம். இழத்தல் வந்து 3 வழிகளில் இழக்கலாம். அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.